மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த வாரம் சண்டே எபிசோட் வேற இருக்க போகுது. இந்திராணி நம்ம பாவை கிட்ட சொன்ன ஒரு கதைனால பாவையை வர்மா கடத்திடுறாங்க. அதே சமயத்தில் அந்த கதை எதை பற்றி உள்ளது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திராணியோட அப்பாவுக்கும் அயலியோட அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம், வர்மா பிடியில் இருக்க பாவையை நம்ம அயலி எப்படி காப்பாற்றினாங்க, அயலியோட அம்மா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம அயலிக்கு தெரிய வந்ததா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம பாவையும் இந்திராணி கிட்ட வந்து எங்க ஸ்கூல்ல ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் இருக்குமா, அதனால எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லித்தாங்க, அதை அப்படியே நான் போய் சொல்லுறேன், அதுல எனக்கு கண்டிப்பா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட இந்திராணியும் சரிப்பாவே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு ஸ்டோரி சொல்லித்தரேன், அது மாதிரி ஸ்கூல்ல போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல செல்வனாகி சொன்ன மாதிரி நம்ம சிவா இதோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ஆவலோட இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவா எலிக்கிட்ட வந்து எப்படியாவது உங்க 2 பேருக்கும் நான் நினைச்ச மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்க போகுது, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாட்டு சித்தி கபிலன் எல்லாரும் மனசு மாறுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நேற்றுக்கே வந்து சொல்லிட்டாங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு, அதுக்கான எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கணும் அயலி அப்படின்னு நம்ம சிவா அயலிக்கிட்ட இந்திரனையும் பேசி வைக்கும்போது அதுக்கு ஏற்றவாறு நம்ம சிவா அயலியும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமான்னு எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சித்தி வந்து இவ்வளோ சீக்கிரமாட்டு எங்களை ஏற்றுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்க மனசில் நாங்கள் இருக்கனால தானே எங்களுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. இந்திராணியும் ஆமாம் சிவா, எத்தனை நாள் தான் அவங்க அப்படியே இருப்பாங்க, அதுக்காக தான் இப்போ ஏற்றுக்கிட்டாங்கல்ல, இனிமேல் நம்ம குடும்பம் மட்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதான்னு இந்திராணி யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்தில் சிவாவும் அயலியும் நம்ம பாவை கிட்ட வந்து என்ன பாவை, ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் ஸ்கூலில் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தயாராகிட்டியா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது பாவையும் அம்மா எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி தந்திருக்காங்க, அதுதான் இன்னைக்கு ஸ்கூலில் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அயலியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, நல்லபடியாக சொல்லணும், இன்னைக்கு ஸ்டோரி ஸ்டேஜில் பயப்படாமல் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாவை கிட்ட அயலியும் சொல்லி வைக்கிறாங்க. அது மாதிரியே ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனும் வருது. நம்ம பாவையும் ஸ்கூலில் வச்சு அந்த ஸ்டோரியை சொல்லதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலி சிவா எல்லாருமே ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காங்க. அயலியும் நம்ம பாவை கிட்ட ரொம்ப தைரியமாக சொல்லணும் என்ன அப்படின்னு நம்ம பாவை கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி பாவை ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கும் போது அயலி அதை பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஸ்டோரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதில் அவங்க அம்மாவோட ஸ்டோரியும் கலந்துருக்குது. நம்ம அயலிக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் பாவை ஸ்டோரி சொல்லி முடிச்ச உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நல்ல ஸ்டோரியை இவ்வளோ அழகாக சொல்லிட்டேன்னு நம்ம பாவைக்கு தான் கடைசியில் பிரேசம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அயலி சிவா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாவை நம்ம இந்திராணி கிட்ட நல்லபடியாட்டு நான் ஸ்டோரி சொன்னேன், அது மட்டும் இல்லை எனக்கு தான் இந்த பிரேசம் கிடைச்சதுன்னு காட்டின உடனே இந்திராணி, உதய பெருமாள், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் பாவை சொன்ன ஸ்டோரி ஒரு பெஸ்டான ஸ்டோரின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வரைக்கும் வந்திருக்கு. அதை பார்த்த உதய பெருமாள் அப்படியே சந்தோஷப்பட்டு இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாரு பாவையோட ஸ்டோரி இந்த பேப்பரில் வந்திருக்கு, நீ கவனிச்சியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இது பாவையோட ஸ்டோரி தான், இங்கே பாரு பாவை உன்னோட ஸ்டோரி இந்த இடத்துல வந்திருக்கு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு பாவை கிட்ட சொல்லும்போது சுற்றி உள்ளவங்கலாம் அப்படி என்னதான் ஸ்டோரி பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம உதய பெருமாளும் அது எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வருது. உடனே நம்ம இந்திராணி கிட்டே கேட்குறாங்க, இந்த ஸ்டோரி அது இல்லை அப்படின்னு கேட்கும்போது இந்திராணியும் ஆமாம், அந்த ஸ்டோரியில் உள்ள நல்ல உள்ளம் படைச்சவங்க வந்து என்னோட அப்பா தான், இன்னும் ஒரு எதிராளி வர்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு அதிகாரியும் வராங்க. அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தா நம்ம அர்ச்சனாவா இருக்குது. அந்த அதிகாரியை பற்றி கேட்ட உடனே நம்ம அயலிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அது எப்படி நம்ம அம்மாவோட கதை எல்லாமே இங்கே வருது, அது மட்டும் இல்லாமல் இந்திராணி அண்ணியோட அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம், ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கும் போது சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அன்னைக்கே வர்மா
ஏதோ ஒன்று சொன்னா எனக்கு ஏதோ எங்கள் அம்மா எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தோணுது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்க வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அம்மாவோட இதை யாருமே பார்க்கல, வீட்டுக்கு கூட எதுவுமே வரல. அப்படி இருக்கும்போது அம்மா இறந்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட அயலி சொல்லும்போது, சிவாவும் நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு அயலி, இதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சியும் மர்மமும் ஒளிஞ்சிருக்கு, அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். என்ன நடந்தாலும் சரி உங்க அம்மா எங்கேயாவது உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி நம்ம சிவாவும் அயலியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்திராணி அன்னைக்கிட்ட நம்ம நேரடியாக எதுவுமே கேட்க முடியாது. இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில் ஏதாவது தெரியுமா, அவங்கள பற்றினது எல்லாத்தையுமே விசாரிச்சா என் அம்மாவை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பேப்பரை படித்த வர்மா அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது நமக்கு நடந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இந்திராணியும் அவங்க பொண்ணு சொன்ன ஸ்டோரி தான் தெரிய வருது. வர்மாவும் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு லேடி போலீஸோட பேரும் இதில் இருக்குது, அப்போ அந்த லேடி போலீஸ் யாருன்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம வர்மாவும் குழம்பி போய் இது எல்லாத்துக்குமே இந்த இந்திராணிக்கு ஆப்பு வச்சாதான் நமக்கு சரியா வரும்னு இந்திராணியோட பொண்ணு பாவையை கடத்தி வச்சு மிரட்டுனா போகுதுன்னு சொல்லிட்டு வர்மாவும் அடுத்த பிளானை போடுறாங்க. அதுபடியே நம்ம பாவையை கடத்தி வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலி சிவாவும் ஸ்கூலில் இருக்கும்போது பாவை எங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் பாவை இருந்த மாதிரி இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம அயலியும் ரொம்பவே பதட்டமாக நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி அண்ணி இங்கே பாவையே காணல, அவள் வீட்டுக்கு ஏதாவது வந்தாலா என்னையாதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்திராணி அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. அயலி கிட்ட இல்லை பாவை இங்கே இல்லை, பாவை ஸ்கூலுக்கு தானே வந்தா, அவள் எப்படி தனியாக எங்கே போவதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராணி அயலிக்கிட்ட சொல்லும்போது அயலி சிவாவும் ஸ்கூலில் எல்லா இடத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தெரியும் பாவை இல்லை. உடனே நம்ம இந்திராணியும் ரொம்ப பதட்டமாக ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஸ்கூலில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகளோட வராங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வர்மா நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி என்ன உன்னோட பொண்ணை தேடிட்டு இருக்கியா, உன் பொண்ணு எல்லாம் என் கஸ்டடியில் தான் இருக்கா, ஒழுங்கு மரியாதை நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதை பற்றி உண்மை சொன்னேன்னா உன் பொண்ணையே நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ எதை பற்றி கேட்குறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது வர்மாவும் நீ சொன்னக்கூடிய கதை எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இந்த கதை முழுசாக உன்னோட அப்பாவும் எனக்கும் மட்டும்தானே தெரியும், அது மட்டும் இல்லாமல் இடையில வந்த அந்த லேடிஸ் போலீஸ் யாரு, அது ஒழுங்கு மரியாதை சொல்லிடுன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, இவ்வளோ கதை மட்டும் தான் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே வர லேடி போலீஸ் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு பாவைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவளை ஒழுங்கு மரியாதை விட்டுருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் வர்மா விடுற மாதிரி இல்லை, உண்மை தெரிய வரைக்கும் உன் பொண்ணு என் கஸ்டடியில் தான் இருப்பான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் சிவா மாயிலையும் ஒரு பக்கமாக வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறாங்க. கண்ட்ரோல் ரூமில் ஃபோன் பண்ணி வர்மாவோட சிக்னல் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு அதை ட்ராக் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல நம்ம சிவா அயலி போகிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நிற்கும் போது வர்மா கார் எங்கே இருப்போன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவை எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இடத்துல சிவாவும் அயலியும் நம்ம சுவாதி ஜான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே அந்த தீ பந்தத்தை எடுத்து ஆட்டுங்கன்னு. அதே மாதிரி அவங்க அந்த சிக்னலை காட்டும் போது நம்ம பாவை ஒரு இடத்துல இருந்து பார்த்துடுறாங்க, நம்ம அயலி பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாவைக்கு தெரிஞ்சிடுது. அது மாதிரி ஒரு விசில் சிக்னலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பின்னாடியே சிவா அயலியும் போய் ஒரு கட்டத்தில் நம்ம பாவையை செம அதிரடியாக காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயலி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக அவங்க அம்மா அர்ச்சனாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான தேடுதல் வேட்டையில் இறங்கிக்கிட்டானே சொல்லலாம்.